இன்னைக்கு நம்ம 20ஆம் நூற்றாண்டுல இருக்கோம். மாடர்ன் டெக்னாலஜி, ஏஐலாம் வந்துருச்சு. இந்த காலத்துல இதெல்லாம் இருக்கா? என்னால நம்ப முடியலையே. நீங்க சொல்லுவீங்க, ஆனா இப்போ தெய்வ சக்தி இருக்கிறது எவ்வளோ நம்புவீங்களா இல்லை? கடவுள் நம்பிக்கை இருக்கு. இருக்குல்ல, கடவுள் இருக்கும் போதும் கடவுளை நம்புறவங்க எல்லாருமே இது நம்புவாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டவங்களுக்கு தெரியும். கடவுளுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. நான் கடவுள் நம்பிக்கை இருக்கு, நான் சாமி கும்பிடுறேன். கடவுள் நம்பிக்கை ஒருத்தவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, தினமும் சாமி கும்பிடுறாரு, கடவுள் மேல அவ்வளவு பக்தியா இருக்காரு. அவர் மேல செய்வனை வைக்கிறாங்க அப்படின்னா கடவுள் அவரை காப்பாற்ற மாட்டாரா? கடவுள் மேல நம்பிக்கை தானே இருக்காரு. அப்படின்னா கடவுளே இங்க வந்து கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடவுள் காப்பாற்றுவாரு, ஆனா வியத்னம் பைத்னம் தெய்வத்னம். ஏன்னா கடவுள் இருக்காருன்னு சொல்லி காத்துல விளக்க வச்சா நிற்குமா? சொல்லுங்க, நிற்காதா? நிற்குமா? நீங்க காத்துல வச்சு கடவுளை கும்பிட்டு காத்துல வச்சா விளக்கு நிற்குமா? நிற்காதல்ல. அதுக்கு ஒரு இருக்கணும், இருந்தாதான் அது நிற்கும். அதே மாதிரி கடவுள் இருக்காரு, கடவுள் இப்போ எப்பவுமே கடவுளை கைவிட மாட்டாரு, ஆனால் சோதிப்பார். இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும் போதும் கடவுளும் கும்பிடணும். கடவுளும் கும்பிட்டாலும் கூட இந்த துஷ்ட சக்தி இருக்கும் போதும் அதுக்கு நிவர்த்தி பண்ணணும். கடவுளால துஷ்ட சக்தியை நிவர்த்தி பண்ண முடியாதா? என்ன அவர் முடியாதுன்னு சொல்லலை. கடவுளுக்கு கூட நான் பெரிய ஆள் நான் சொல்லலை. கடவுள் தான் எல்லாத்துக்கும் பெரிய ஆள். எல்லாத்துக்கும் கடவுள் தான். கடவுள் இருந்தால் தான் நான் இருக்கேன், நீ இருக்கே, இன்னைக்கு நாடே இருக்கே. கடவுள் என்ன எதுவுமே இருக்காது. இருந்தாலும் கடவுள் இருக்கிற ஒரு பக்கம் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இப்போ நிறைய. ஏன்னா இந்த மாதிரி சரி பேர் இந்த மாதிரி வித்தியை கற்றுக்கிட்டு இந்த சூன்யம் பண்ணுறவங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறதுனால நிறைய பேர் பாதிக்கிறாங்க.